அப்படி இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் படம் பார்க்கறதுக்காக வந்தோம். ராயன் படம். அது ராயன் படம் பார்க்க வரல, டெட்பூல் பார்க்க வந்தோம். டெட்பூல் ரெண்டு ஆக்சுவலி ரெண்டுல ஏதோ ஒன்னு பார்க்கலாம் தான் வந்தோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ராயன் படம் பார்க்க வரல, கலவரமே ஆயிடுச்சு. போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆமா, இவர்தான் அந்த போலீஸ். இவர்தான் அந்த போலீஸ். இல்ல சீரியஸா சொல்றேன், போலீஸா வந்துருச்சு. என்னன்னா 18+ தான் வந்து பார்க்கணும் இந்த மூவியை. 18+ தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா படம் ரொம்ப கொடூரமாக இருக்கும் போல இருக்கு, அதனால் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களும் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நிற்க வச்சுட்டாங்க. அங்கே போய் எவ்வளோ நேரமாமா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், விடவே மாட்டேன்ட்டாங்க. டிக்கெட்டை புக் பண்ண முடியல. எல்லாருமே வந்து புலம்பிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம், எங்களுக்கு அப்போ வந்து இந்த கண்டென்ட்லாம் எதுவுமே வரவே இல்லை, இப்போ தான் வருது, நாங்கள் எங்கள் காசு ரீஃபண்ட் கொடுங்க அப்படின்னு சண்டைக்கு வர்றாங்க. ஒன்றுமே பண்ணவே முடியல, கொஞ்சம் கலவரமாக தான் இருக்குது. நான் படம் பார்க்க முடியல, கிளம்பிட்டோம். அதனால் இந்த படம் பார்க்குறவங்க குழந்தைங்க கூட்டிகிட்டு போகாதீங்க, 18+ இருக்க மட்டும் போங்க. நீங்கள் எதாவது சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் சொல்லுங்கள் மகிழன், சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த சார் வந்து ராயன் படம் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தாரு. ஆமாம், ராயன் படம் பார்க்கணுன்னு தான் வந்தார். இவர் வந்து தனுஷ் ஃபேனாமா, மூஞ்ச காட்ட மாட்டேன்றாரு. சார் மூஞ்ச காட்டுங்க சார். இவர் வந்து படம் பார்க்கறதுக்காக வந்துட்டு இப்போ பார்க்க முடியலன்னு அழுதுட்டு இருக்காருங்க, வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழுதுட்டு தான் இப்போ சிரிக்கிறாரு. அப்படியா? சரி சரி சார், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இது எங்க வச்சு சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. சரி, ரைட். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மைக்கேலா? நான் மகிழ்னு நினைச்சிட்டு இருந்தேன். உள்ளமா பேர் மைக்கேலா? ஹலோ மிஸ்ஸஸ் மைக்கேல், ஜி மிஸ்டர் மைக்கேல். மாமா என்னோட டேட்டா இது கம்மியா தான் இருக்கும். அப்படியா? பேசிட்டே கொடுத்தீங்கன்னா நான் எடிட் பண்ணி போட்டுருவேன். ஓகே. ஃபுல் வீடியோ. இந்த ஹாய், அந்த டிக்கெட் புக் பண்ணுறது வந்துட்டு நம்ம மைண்ட் அங்கேயே போகுது. அங்கே என்ன இழுபறி நடக்குது? ஓகே, கூல் டவுன் கைஸ், கூல் டவுன். படம் பார்த்துட்டு வெக்ஸ் ஆகி போறோம், பார்க்க முடியலன்னு. படம் பார்த்துட்டு வெக்ஸ் ஆகி போறோம், பார்க்க முடியலன்னு. பார்க்காம வெக்ஸ் ஆகி போறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ என்னன்னா வந்துட்டு இப்போ என்னன்னா, ஆனா என்னப்பா நீங்க போங்கப்பா, மறந்துடுச்சு. வாங்க. அதாவது வந்து என்ன சொல்றதுன்னா, அதான் மறந்து போச்சுல, வச்சுட்டு போ. இல்லை, அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஏதோ சொல்றாரு, என்ன கேட்கலாம். அவர் நீங்க தான் பேசும்போது அவர் பேசுறாரு, ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. ஓகே. இந்த படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் புக் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுல, நம்ம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, அது எவ்வளோ பெருசாக இருக்குது, படிக்க வேண்டியதெல்லாம் ரைட். அட்லீஸ்ட் படிச்சுட்டு போனால் டிக்கெட் கொடுத்துருவீங்களா? ஆமாம், கொடுத்துருவாங்க. பாப்அப் மெசேஜாவது நம்ம பார்க்கலாம். ஸோ ஏரேட்டட் ஃபிலிம், ஏரேட்டட் மூவி, ரொம்ப வயலன்ஸாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து குழந்தைங்களை அலௌட் இல்லை, பிலோ 18 years பீப்புள் ஆர் நாட் அலௌட் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்துட்டு we just sometimes we ignore sometimes the notification before we proceed to the booking. என்ன பிரச்சனை வருதுன்னா, அதை நம்ம கவனிக்காமல் அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டு போய் புக் பண்ணிடுறோம். சரி, ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ராப்பராக பார்க்காம வந்ததுனால வர விளைவு தான் இது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க.
புக் பண்ண மக்கள் என்ன சொல்கிறாங்க, புக் பண்ணிட்டு இங்கே வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து அலோவ் பண்ண முடியாதுன்னு தேட்டருக்காரங்க சொன்னதுக்கப்புறமா அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க, நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம், அப்போது புக் பண்ணும்பொழுது குழந்தைங்களை அலோடு இல்லை, இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் எதுவும் வரலை, அதனால் எங்களுக்கு ரீஃபண்ட் கொடுங்க, இல்லைனா படத்தை ஃபஸ்ட்டு போட்டு எங்களை படத்தை பார்க்க அலோவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது யார் பக்கம் சரி யார் பக்கம் தவறு அப்படின்றது என்னால் சொல்ல முடியல. பிகாஸ் சமீமா கால் பண்ணுது, அதனால் கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். இதெல்லாம் கேட்டாங்க அதில் சரி சொல்லிடுங்க, கடைசியாக சொல்லிடுங்க, முடிச்சிருங்க, வைண்ட் அப் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒன்று இவங்க வந்து ஒன்று பண்ணலாம். ஸோ பிகாஸ் இது வந்து ஆப்னோட எரர், புக்கிங் ஆப்பில் வர எரர் தான் அப்படின்னா மேபி ரீஃபண்ட் கொடுக்கறதுக்கு தேட்டரும் புக்கிங் பார்ட்னரும் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம். இஃப் நிஜமாகவே எரர் எதுவுமே இல்லை, எந்த எரரும் இல்லை, நோட்டிஃபிகேஷன் வந்தும் அவங்க வந்து பேசஞ்சர்ஸ் வந்துட்டு அதை இக்னோர் பண்ணி புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் they have to give some explanation. இது உண்மை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.